கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 66 அதன் 19வது வசனம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஏன் அவன் இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்துகிறான் என்றால், அவனுடைய வாழ்விலே 10, 11, 12 வசனங்கள் சொல்லுகிறது. தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்கள் வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷனை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆம், அவனுடைய இந்த நெருக்கடியான காலகட்டங்களிலே சோதனை, பல விதமான பாடுகள், கண்ணிகள், மனுஷரால் வந்த பலவிதமான தீமைகள், இவைகள் எல்லாவற்றிலேயும் ஒரு தீயை கடந்து வருவதைப் போல, ஒரு கடக்க முடியாத ஆழமான தண்ணீர் நிறைந்த நதியை கடந்து வருவது போல அந்த சூழ்நிலைகளையெல்லாம் கடந்து வந்து ஒரு சமாதானமான ஒரு செழிப்பான இடத்திலே தேவன் கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இது எப்படி சாத்தியமாயிற்று? அந்த நெருக்கமான காலகட்டங்களிலே தேவனுடைய சமூகத்திலே தேவனை நோக்கி தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய கரங்களிலே தன் வாழ்வையும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்தை தன் வாழ்வின் எல்லா நிலைகளையும் நிலைமைகளையும் எடுத்து சொல்லி அவன் ஜெபித்து தன் காரியங்களை ஒப்புவித்ததினாலே தான் அவன் தைரியமாய் சொல்ல முடியுது, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு செவி கொடுத்தபடியினாலே நான் கடந்து வந்த அந்த இக்கட்டான பாதைகள் எல்லாவற்றிலும் என் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி என் தேவனாகிய கர்த்தர் அவைகளில் இருந்த எல்லாவற்றையும் என்னை தப்புவித்து செழிப்பான இடத்தில் கொண்டு வந்தார் என்று அவன் சொல்ல முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, அதே சங்கீதக்காரனைப் போல நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே வாழ்வில் வருகிறதான பலவிதமான துன்பங்களை கண்டு துவண்டு போகாதபடி நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். நம்முடைய இக்கட்டான காலத்தில், ஆபத்து காலத்தில், சோதனை காலங்களில், வருத்தமான காலங்களில், தேவையின் நேரங்களில், அவமானத்தின் நேரங்களில் நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் ஜெபங்களுக்கு அந்த ஜெபத்தை கர்த்தர் அலட்சியப்படுத்தாமல் தள்ளாமல் அப்படியே நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார். அப்பொழுது இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்களும் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், கர்த்தர் எங்களை எதிலும் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவர் கிருபையினாலே எங்களுக்கு ஒரு செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லி நாமும் கர்த்தரை சாட்சியிட முடியும். ஆனபடியினாலே தைரியமாய் எதை குறித்தும் நாம் எந்த சூழ்நிலைகளை குறித்தும் எந்த நிலைமைகளை குறித்தும் கலங்கி நிற்காதபடி ஜெபத்தின் மூலமாய் ஜெபத்தை கேட்கிற தேவனிடத்திலே சொல்லுவோம். அவர் நிச்சயமாய் ஜெபத்திற்கு செவி கொடுத்து நமக்கும் பதில் தருவார், நமக்கும் செழிப்பை உண்டாக்குவார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. தேவ கிருபையினாலே சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்விலே ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவதற்காக, தேவ நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவதற்காக வாழ்வில் சந்தித்த சூழ்நிலைகள், நெருக்கங்கள் மத்தியிலே அவைகளை ஜெபத்தின் மூலமாய் தேவனை நோக்கி ஜெபித்து தேவனிடத்திலே சமர்ப்பித்தபடியினால் அந்த பயங்கரமான அந்நிலைமைகளிலேயும் கர்த்தர் அவைகளிலே அழிந்து போகாதபடி, கெட்டு போகாதபடி பத்திரமாய் நடத்தி செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர் என்று சாட்சியிடுகிறது போல நாங்களும் சாட்சியிட கர்த்தர் அற்புதம் செய்யும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் சாட்சியிட செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தர் மகிமைப்படுத்த ஜெபிக்கிறேன்.
அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.